நிராகரிக்கப்படும் விஜயுடைய வேட்புமனு, தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை. அதாவது நடிகர் விஜய் அவருடைய வேட்புமனு தாக்கல், அவருக்கு எப்பவுமே 2 தான் பிடிக்கும். அதனால மனுஷன் தேர்தலில் போட்டியிடும் கூட 2 தொகுதியில் போட்டிடுறாரு. அன்னைக்கு பெரம்பூர்ல போய் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு வெயில் அதிகமா இருக்குன்னு வீட்டுக்குள்ள ஓடிட்டாரா. இப்போ திருச்சியில போய் அவர் வேட்புமனு தாக்கல் செய்யறாரு. திருச்சி கிழக்கு கிறிஸ்தவர்கள் அங்க அதிகமா இருக்கிறாங்கன்றதுக்காக அங்க போய் வேட்புமனு தாக்கல் செய்யறாரு. அந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தான் இந்த குத்தெல்லாம் நடக்குது. அந்த வேட்புமனுவில் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் அம்பலமாயிருக்குது. அதாவது பொதுவாகவே ஒரு வேட்பாளர் ஒரு வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தன்னுடைய முழு விபரத்தை அதில் குறிப்பிடணும். நான் யாரு, என்ன படிச்சிருக்கேன், எனக்கு எவ்வளோ சொத்து இருக்கு, என்னோட மனைவிக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, அசையும் சொத்து எவ்வளோ, அசையா சொத்து எவ்வளோ, என் மேலே என்னெல்லாம் வழக்குகள் இருக்கு, இப்படி எல்லா விவரங்களையும் அந்த வேட்புமனுவில் குறிப்பிட்டாகணும். அதுதான் சட்ட விதி. அந்த மாதிரி விஜய் பெரம்பூரில் தன்னுடைய வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அதில் எல்லா விபரத்தையும் குறிப்பிடுறாரு. நான் எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ கடன் கொடுத்தேன், அப்பாவுக்கு எவ்வளோ கடன் கொடுத்தேன், என் 15 வயசு பொண்ணுக்கு கூட நான் கடன் கொடுத்துருக்கேன்னு சொல்லி குடும்பத்தையே கடன்காரன் ஆக்கினாரு. இத்தனை வருஷமா படத்தில் நடிச்ச காசெல்லாம் வெறும் 500 கோடி தான் இருக்குது. ஒரு படத்துக்கு 200 கோடி 250 கோடி சம்பளம், ஆனால் கையில் காசு வெறும் 500 கோடி தான் இருக்குதுன்னு சொல்லி இப்படி பல்வேறு வகையான கணக்கில் காட்டினாரா. அது ஒரு பக்கம் அந்த கர்மம் போட்டோம். ஆனால் அந்த பெரம்பூருடைய வேட்புமனுவில் உங்க மீது ஏதாவது வழக்கு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு என் மேல எந்த ஒரு வழக்குமே கிடையாது அப்படி சொல்லி தன்னுடைய வேட்பாளர் அந்த வேட்புமனுல குறிப்பிடுறாரு. விஜய் மேல எந்த ஒரு கேஸோ எந்த ஒரு எஃப்ஐஆரோ எதுவுமே விஜய் மீது இல்லை அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. ஆதவர்ஜுனா வில்லிவாக்கத்தில் அவரோட வேட்புமனு தாக்கல் செய்யும் போது எனக்கு லாட்டரி வருமானம் இருக்குது, இந்த இடத்துல லாட்டரி ஏஜென்சி நடத்துறேன், சிக்கிம்ல இந்த லாட்டரியை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், பூட்டான்ல லாட்டரி நாங்கள் தான் ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கிறோம், உத்தரப்பிரதேசத்தில் அருணாச்சல பிரதேசத்தில் பல மாநிலங்களுக்கு நாங்கள் தான் லாட்டரி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம், இப்படி லாட்டரி கம்பெனி நாங்கள் நடத்துறோம்னு சொல்லி தன்னோட விவரங்களை குறிப்பிடும் போது ஆதவர்ஜுனா மேலே கேஸ் ஏதா இருக்கான்னா கரூர் கேஸ் என் மேலே இருக்குது. கரூரில் கடுமையான சிபிஐ என் மேலே கடுமையான வழக்குகள்லாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஏன் இந்த கூட்டம் பாஜக எதிர்த்து பேச மாட்டேங்கிறது இங்கே தான் தெரியுது. மொத்தமாக சிபிஐ பிடிச்சி வச்சிருக்குது. அந்த அளவுக்கு ஆதவர்ஜுனா மேலே சிபிஐ பதிவு செஞ்ச வழக்கு விவரங்கள் அதில் இருக்குது. ஆனால் விஜயோட வேட்பு மனுவில் என் மேலே எந்த ஒரு வழக்குமே இல்லை அப்படிங்கிறத அங்கே விஜய் குறிப்பிட்டாரு. சரி, ஓகே, இவர் மேலே எந்த ஒரு வழக்குமே இல்லை அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா இப்போ விஜய் திருச்சி கிழக்கில் ஒரு வேட்பு மனு தாக்கல் செய்கிறாரு. அங்கே உங்கள் மேலே அதை வழக்கு இருக்கா, அதே சொத்து விவரம் அதிலேயே காமிச்சிட்டாரு. உங்கள் மேலே ஏதாவது வழக்கு இருக்கா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஆமா என் மேலே வழக்கு இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்த விஜய் சொல்கிறாரு. அதாவது விஜய் மேலே மதுரையில் ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா சமீபத்தில் மதுரையில் ஒரு அவங்களோட மாநாடு ஒன்று நடத்தினாங்க இல்லையா, அதுலேயுமே அந்த மாநாட்டிலையுமே பல பேர் அந்த மாநாட்டுக்கு போய் 2-3 பேர் இறந்து போயிட்டாங்க. அதில் விஜய் ஒரு ரேம்ப் வாக் ஒன்று நடத்தினார். அதில் நடந்து போகக்கூடிய நேரத்தில் அதில் ரசிகர்கள் அங்கேயுமே அந்த மிருதன் படத்தில் சாம்பி மாதிரி மேலே ஏறினாங்க. கிரீஸ் எல்லாம் தடை வச்சிருந்தாங்க. கிரீஸ் எல்லாம் தாண்டி மேலே ஏறினானுங்க. மேலே ஏறும்போது அவங்கள பிடிச்சி அப்படி நாயை தூக்கி போடுற மாதிரி அப்படி பிடிச்சி அப்படி தூக்கி அடிச்சாங்க இல்லையா. அப்போ பல பேர் விஜய் மேலே புகார் கொடுத்துருந்தாங்க, கேஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த வழக்கு என் மேலே எஃப்ஐஆர் இருக்குன்னு சொல்லி அந்த வேட்புமனுவில் குறிப்பிடுறாரு. மதுரையோட கூடக்கோயில் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பிஎன்எஸ் ஆக்ட் 189, 296, 115 இது எல்லாமே என் மேலே வழக்குகள் இருக்கு. அந்த ரேம்ப் வாக்கில் நடந்து வந்தது, அங்கே பல ரசிகர்களை தூக்கி வீசினது, அவங்கள தரக்குறைவாக பேசுறதுன்னு சொல்லி என் மீது பல்வேறுபட்ட வழக்குகள் கூடக்கோயில் காவல் நிலையத்தில் என் மேலே எஃப்ஐஆர் இருக்கு அப்படிங்கிற அந்த விபரத்தை அதில் குறிப்பிடுறாரு. அதே மாதிரி இப்போ பெரம்பூரில் இந்த பிரச்சாரத்துக்கு போனார் இல்லையா, அந்த பெரம்பூர் பிரச்சாரத்தில் தேர்தல் ஆணையத்துடைய விதியை மீறி கூட்டம் கூட்டினது சம்பந்தமா, முறையான பிரச்சாரத்தை கையாளாதது சம்பந்தமா பெரவள்ளூர், அதாவது கொளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய பெரவள்ளூர் கேஃபை போலீஸ் ஸ்டேஷன், அந்த கேஃபை போலீஸ் ஸ்டேஷன்ல என் மேல ஒரு எஃப்ஐஆர் இருக்கு அப்படின்னு சொல்லி 2 காவல்துறையில என் மீது எஃப்ஐஆர் இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டாரு. சரி, பெரம்பூர் வேட்புமனுல அந்த பெரவள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனோட எஃப்ஐஆர் குறிப்பிடல, ஓகே, ஏன்னா அந்த வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு தான் இந்த மேட்டரே நடந்துச்சு, அந்த எஃப்ஐஆர் வரலங்கிறது நியாயம், ஓகே. ஆனால் கூடக்கோயிலோட போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு இருக்குல்ல, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்துச்சு, 1 வருஷத்துக்கு முன்னாடி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டது, அதை ஏன் பெரம்பூரோட வேட்புமனுல குறிப்பிடல அப்படிங்கிற ஒரு அடுத்த கட்ட கேள்வி வருது. அப்போ இங்கே தான் நமக்கு உண்மை புரிய வருது என்னன்னா, விஜய் இந்த தேர்தலில் போட்டிடுறதுக்கு விஜய்க்கு ஐடியாவே இல்லை. அதாவது எப்பவுமே வேட்புமனு 2 இடத்துல ஒருத்தர் போட்டிடுறான்னு வைங்களேன், அதில் பொய்யான தகவலையோ அல்லது உண்மைக்கு புறம்பான தகவல்களையோ ஒருத்தர் பதிவு செஞ்சார்னா 2 வேட்புமனுவே நிராகரிக்கிறோம். இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி வேட்புமனு தாக்கல் செஞ்சார் அப்படின்னா இந்த 2 வேட்புமனு நிராகரிக்கிறதுக்கு காரணமாயிரும். அப்போ வாண்டடாவே தன்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே விஜய் இப்படி ஒரு வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுது. ஏன்னா களத்தில் சுத்தமாக விஜய்க்கு வரவேற்பு இல்லை. நேற்று விஜய் திருச்சிக்கு போகும்போது பாருங்க, எங்கேயுமே பெரிய அளவில் கூட்டம் இல்லை. அவரோட வேன் போது சுற்றி ஒரு 50 பேர் கூட இல்லை. இவ்வளோ நாள் 50,000 பேர், 5 லட்சம் பேர்னா அப்போ 50,000 பேர், 5,000 பேர், அப்புறம் 500 பேர், இன்னைக்கு அது 50 பேராக குறைஞ்சி போச்சு. நாளுக்கு நாள் விஜய்க்கு செல்வாக்கு குறைஞ்சி வந்திருக்கு. அதனால தான் இவங்க அந்த வேனை கொண்டு போய் மூத்திர சந்தில் போய் நிறுத்துறாங்க. எந்த சந்தில் நிறுத்தினா கூட்டம் அதிகமாக காட்டப்படுமோ அந்த மாதிரி மூத்திர சந்தில் கொண்டு போய் வண்டியை நிறுத்திட்டு எங்களுக்கு ஸ்டாலின் சார் பாதுகாப்பு தர மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பழியை போடுறாங்க.
பெரிய தெருக்கள் இந்த வேன் போகும்போது, விஜயோடைய கார் போகும்போது பெரிய அளவிலான கூட்டம் இல்லை, வேனை சுற்றி 50 பேர் கூட இல்லாத நிலைமை. அப்போ களத்தில் நமக்கு எந்த ஒரு வரவேற்பும் இல்லை, நம்மளால் வெயில் நின்று பிரச்சாரம் செய்ய முடியாது. அதனால் இப்போ நம்ம இந்த தேர்தலில் போட்டிட்டு 2 தொகுதியிலையும் தோற்று போயிடுவோம். தோற்று போயிட்டோம் அப்படின்னா அது அடுத்த சினிமா வாழ்க்கைக்கு ஆபத்தாகி போயிடும். அடுத்த சினிமாவில் கூட ஒரு பையன் மதிக்க மாட்டான். அந்த 200 கோடி 250 கோடி சம்பளம் உருட்டுறமே, எந்த உருட்டுமே நம்ம உருட்ட முடியாது. அதனால் வாண்டடாகவே தன்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே இப்படி இங்கே ஒரு மாதிரி இந்த இடத்துல கேஸ் இல்லைன்னு சொல்கிறது, இந்த இடத்துல போய் ஆமாம் என் மேலே எஃப்ஐஆர் இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னுக்கு பின் முரணா 2 வேட்புமனு தாக்கல் செஞ்சு தன்னுடைய மனு நிராகரிக்கப்படணுங்கிறதுக்காகவே விஜய் இது மாதிரியான வேலைகளை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அரசியல் வட்டாரத்தில் இது பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. எப்படி 2001 ஜெயலலிதா அவங்க மேலே வந்து அந்த டான்சி கேஸ் இருந்துச்சு, டான்சி ஊழல் வழக்கு இருந்ததால அவங்க போட்டிட்டாலும் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும். அப்போ நிராகரிக்கப்படணுங்கிறதுக்காகவே வேணும்னா 4 இடத்துல போய் வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க. ஒரு வேட்பாளர் 2 இடத்துக்கு மேலே செய்ய முடியாது. ஆனால் ஜெயலலிதா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு 4 இடத்துல வேட்புமனு தாக்கல் செஞ்சு 4 இடமும் நிராகரிக்கப்பட்டுருச்சு. நிராகரிக்கப்பட்டனா கலைஞர் சதி செஞ்சிட்டாரு, திமுக சதி செஞ்சிட்டாருன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு டிராமா ஒன்று பண்ணாங்க. அதே டிராமாவை தான் இன்னைக்கு விஜய் காப்பி அடிச்சுக்கிட்டு, இவர் வழக்கமாக அந்த தெலுங்கு படத்துல இருந்து தமிழில் காப்பி அடிப்பார் இல்லையா, அதே மாதிரி காப்பி அடிச்சுக்கிட்டு இப்போ இவரோட வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதுன்னா ஸ்டாலின் சார் என்னை பார்த்து பயந்துட்டாரு, திமுக எனக்கு எதிராக சதி செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு மூக்கில் சளி வரனால முக ஸ்டாலின் மேலே பழி போடுறவங்க இல்லையா, அது மாதிரி சொல்றதுக்கான ஒரு வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.